இறை அருளினாலும் குரு அருளினாலும் என்னுடைய இந்த ஆன்மீக பயணம் சீராக சென்று கொண்டு இருக்கிறது. ஔவையார் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே அவர் எழுதி நமக்காக விட்டு சென்ற ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், விநாயகர் அகவல் இதையெல்லாம் நினைச்சு பார்க்காம இருக்கவே முடியாது. இன்னித்து பதிவுல ஔவையாரின் இன்னொரு அருமையான பொக்கிஷம், ஔவையார் நமக்காக விட்டு சென்ற இன்னொரு பொக்கிஷம், அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாட்டை கேள்விப்படாத தமிழ் உலகம் இருக்கவே முடியாது. ஆனா இது மூதுரையா அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்பட வைக்கும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஔவையார் எழுதிய இந்த மூதுரையின் பாடல்களை நாம் இன்று அறிந்து கொள்வோம். முதல் பாட்டு கடவுள் வாழ்த்து. பூக்களை கொண்டு சிவந்த மேனி விநாயகரின் பாதங்களை துதிப்பவர்க்கு வாக்கு திறமையும் நல்ல மனமும் லக்ஷ்மியின் கடாட்சமும் நோயற்ற வாழ்வும் கிடைக்கும். உதவியை பற்றி இரண்டாவது செயலிலும் மூன்றாவது செயலிலும் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கின்றன. ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அதற்கு பிரதியுபகாரமும் நன்றியும் எப்போது கிடைக்கும் என்று கருதி செய்யக்கூடாது. தென்னை மரத்தை பாருங்கள், எப்படிப்பட்ட நீரை அது உண்டாலும் அது அந்த நீரை சுவையாக இளநீராக நமக்கு தந்து விடுகிறது அல்லவா? அதுபோல ஒருவருக்கு செய்த சிறு உதவி கூட பெரிய விதத்தில் நம்மை சேரும். இதுதான் இரண்டாவது பாடலின் விளக்கம். மூன்றாவது பாடல், நல்லவர்களுக்கு செய்யும் உதவி கல்லின் மேல் எழுத்தை செதுக்குவது போல உள்ளது. இரக்கம் இல்லாதவர்களுக்கு செய்யும் உதவி எவர்க்கும் பயன் தராது. அது நீரின் மேல் எழுதும் எழுத்து போல் பயன் இல்லாமல் நிலைக்காது போகும். அப்ப நம்ம வாழ்க்கையை எவ்வாறு நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சில பாடல்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது. நான்காவது செய்யுள், இளமையில் வறுமையும் முதுமையில் செல்வமும் பெற்றால் அதனால் துன்பம்தான் வரும். இது வீண் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வாழ்க்கை நம்மளால கண்டிப்பா வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. எந்த வயசுல எது வரணுமோ அது வந்தாதான் நம்மளோட வாழ்க்கை சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது இதோட பொருள். அது எப்படி இருக்கிறது என்றால், பருவமில்லாத காலங்களில் பூக்கும் பூக்களை போன்றது அப்படின்னு இந்த செய்யுள் நமக்கு விவரிக்கிறது. அஞ்சாவது செயலுக்கிட்ட நம்ம பார்க்கும்போது நட்பை பத்தி நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கின்றன. நற்பண்பு இல்லாத இருக்கிறவர்களிடம் பழகினால் அவர்கள் நம்மளுடன் நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். நம்மளோட நண்பர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். யார் இருக்க மாட்டார்கள்? நற்பண்பு இல்லாதவர்கள். ஆனால் நற்பண்பு உள்ளவர்களை பத்தி நம்ம கவனிக்கும் போது அவர்கள் வேற மாதிரியாக நமக்கு இருப்பார்கள். நம் நிலை தாழ்ந்தாலும் நற்பண்பு உள்ளவர்கள் சிறந்தவர்களாகவே பழகுவர். அவர்கள் நட்பு எவ்வளவு காய்ச்சினாலும் சுவை குன்றாத பாலை போன்றது. தீயில் இட்டு சுட்டாலும் மேலும் மேலும் வெளுக்கும் சங்கினை போன்றது. இப்ப இந்த மாதிரி அஞ்சாவது செய்யுளுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையை எவ்வாறு கவனித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற சில விஷயங்களை பத்தி இந்த 5 செய்யுள்ள நம்ம பார்த்தோம். மேலும் அடுத்த பதிவுல இன்னும் எல்லா செய்யுளோட அர்த்தத்தையும் நம்ம பார்க்கலாம். இறை அருளினாலும் குரு அருளினாலும் என்னுடைய இந்த ஆன்மீக பயணம் சீராக நடந்து கொண்டு வருகிறது. நாம் இப்பொழுது ஔவையாரின் மூதுரை பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். 6வது பாடலின் விளக்கம். கிளைகளோடு கூடிய நீண்ட மரங்கள் கூட பருவத்தில்தான் பழங்களை தரும். அதே போல நாம் செய்யும் காரியங்கள் கூட தகுந்த காலங்கள் கூடினால் மட்டுமே பயனை தரும். 7வது பாடலின் விளக்கம். கல்தூண் மேல் பாரத்தை ஏற்றினால் அது உடையமே தவிர வளையாது. மானக்குறைவு ஏற்படும் பொழுது சிலர் உயிரை விடுவர், ஆனால் எதிரிகளை கண்டால் பணிய மாட்டார்கள். 8வது பாடலின் விளக்கம். அல்லிப்பூ என்று ஒரு பூ உள்ளது. அது எப்படி என்றால், நீரின் அளவு எவ்வளவு உள்ளதோ அவ்வளவே வளரும். அதே மாதிரிதான் நம் அறிவு கூட நாம் கற்ற நூல்களின் அளவை பொறுத்து தான் உள்ளது. இந்த பாடல்கள்
வாழ்க்கையை பற்றின நமக்கு சில விஷயங்களை கத்துத்தருது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். 9வது பாடலின் விளக்கம். இந்த 9வது பாடல் அனைவருக்கும் தெரிந்த பாடலே. நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று. அதோட அர்த்தம் பார்க்கலாம். நல்லவர்களை காண்பதும் நமக்கு நன்மை பயக்கும், அவர்கள் சொல்வதை கேட்பதும் நமக்கு நன்மை பயக்கும், அவர்கள் குணங்களை மற்றவரிடத்தில் சொல்வதும் நன்மை பயக்கும், அவர்களோடு சேர்ந்து இருப்பதும் நமக்கு நன்மை பயக்கும். அதே தீயவர்களை பத்தி சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது அடுத்த பாடல்ல வருது. அந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். தீயாரை காண்பதுவும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீது. தீயவர்களை பார்த்தாலும் சரி, பயனற்ற அவர்கள் சொல்வதை கேட்டாலும் சரி, அவர்களை பற்றி அடுத்தவர்களிடம் சொல்வதும் அவர்களோடு சேர்ந்து இருப்பதும் நமக்கு கெடுதலைத்தான் உண்டாக்கும். இவ்வாறு வாழ்க்கை பற்றின சில விவரங்களை, சில விஷயங்களை நம்ம இந்த 5 பாடல்களை பார்த்தோம். இந்த 5 பாடல்களில் பார்த்தோம். ஔவையார் அவர்கள் எழுதிய மூதுரை என்ற தொகுப்பில் 11வது பாடலை பார்க்கலாம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம், தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இந்த பாடல் நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க பாடல் தான். அதோட அர்த்தத்தை இப்ப பார்க்கலாம். உழவன் நீர் பாய்ச்சும் போது அவன் நெல்லுக்கு தான் பாய்ச்சறான். ஆனா அந்த நீர் அங்க இருக்கிற புல்லுக்கு எப்படி பயனை தருகிறது? அதே மாதிரிதான் ஒரு ஊரில் நல்லவர் ஒருவர் இருந்தால் அவர் பொருட்டு பெய்யும் மழை அங்கு உள்ள எல்லோருக்குமே பயனை தரும். 12வது பாடலின் அர்த்தத்தை இப்போது நாம் பார்க்கலாம். அரிசி நமக்கு பயனளிக்கிறது, ஆனால் அது உமியின்றி முளைப்பதில்லை. அது போலவே பேராற்றல் உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்யும் செயலுக்கு அடுத்தவர் துணை கண்டிப்பாக தேவைப்படுகிறது. பேராற்றல் உடையவர்கள் செய்யும் செயலும் அடுத்தவர் துணையின்றி முடிவதில்லை. இப்படியாக 12வது பாடல் நமக்கு வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை போதிக்கிறது. 13வது பாடல் இது ஒரு அருமையான கருத்துடைய பாடல். உருவத்தை கொண்டு எடை போட வேண்டாம் என்று நாம் அடிக்கடி வாழ்க்கையில் நாம் கவனித்து நமக்கு தெரிந்த பாடம்தான். தாழம்பூவின் மடல் பெரிதாக இருந்தாலும் வாசம் தருவதில்லை, ஆனால் அதைவிட சிறிய மகிழம்பூவோ நல்ல வாசனையை தருகிறது. கடல் நீரில் துணி துவைக்க முடியுமோ? முடியாது. ஆனால் கடலுக்கு அருகே ஆங்காங்கே நாம் பார்க்கக்கூடிய ஊற்று தண்ணீர் நமக்கு குடிக்க கூட உதவுகிறது. அதனால் உருவத்தை கொண்டு எடை போட வேண்டாம் என்று சொல்கிறது இந்த 13வது பாடல். 14வது பாடலை பார்க்கலாம். காட்டில் நிற்கும் மரங்களை பாருங்கள், கிளைகள் என்றும் கொம்புகள் என்றும் அவை பறந்து நிற்கின்றன, ஆனால் இவை மரங்கள் அல்ல. சபையின் நடுவே நின்று கொண்டு ஒருவர் தரும் ஓலையை படிக்க தெரியாதவனும் அடுத்தவர் மனதை அறியாதவன் யார் இருக்கிறானோ அவன்தான் மரம், அவன் மரத்துக்கு சமமானவன் என்று ஔவையார் சொல்கிறார். 15வது பாடல் எல்லாரும் கேள்விப்பட்ட பாடல் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி. இன்றைய சமூகத்திற்கு இந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாடலாக இது அமைந்துள்ளது. காட்டில் மயில் ஆடுவதை பார்த்த வான்கோழி உடனே தன்னையும் அதை போலவே நினைத்து தன்னுடைய அழகில்லாத சிறகை விரித்து ஆடுவதை போன்றது கல்வி கற்காதவன் சொல்லும் கவிதையும், அதனால் ஒரு பயனும் இல்லை.
இவ்வாறு நம்ம 15 பாடல்களை பார்த்தோம். மேற்கொண்டு பாக்கி பாடல்களையும் பார்க்கலாம். மூதுரையின் 16வது பாடலின் விளக்கம். புலியின் நோயை குணமாக்கிய வைத்தியன் ஒரு நாள் அதற்கே உணவாகி விடுவான். அதை போன்றுதான் நன்றி அறியாத அற்பர்களுக்கு நாம் உதவி செய்தால் அந்த உதவியே நம்மை அழித்துவிடும் என்று ஔவையார் அவர்கள் சொல்கிறார்கள். 17வது பாடல். ஒரு கொக்கை பாருங்கள், அது தனக்குரிய இரை வரும் வரை காத்திருக்கும். அந்த கொக்குக்கு முன்னாடி சின்ன சின்ன மீன்கள்லாம் ஓடிக்கொண்டிருந்தாலும் பெரிய மீன் வரும் வரை காத்து கொண்டிருக்கிற கொக்கு போலத்தான் அறிஞர்களும் அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அடக்கத்தை பார்த்துவிட்டு நாம் அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது, அவர்களை அறிவில்லாதவர்கள் என்று எடை போடக்கூடாது என்று சொல்கிறார் ஔவையார் அவர்கள் சொல்கிறார்கள். 18வது பாடல் நமக்கு உணர்த்த போகும் விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு யார் உறவினர் என்ற கேள்விக்கு இதற்கு பதில் கிடைக்கும். ஒரு குளத்தை பார்க்கலாம். அதில் நீர் வற்றியவுடன் பறவைகள் எல்லாம் விலகி சென்று விடும் இல்லையா? ஆனால் அதில் இருக்கிற சில தாவர வர்க்கங்கள், அதாவது சில செடிகள் அந்த பாறையிலே இருந்து தண்ணி இல்லாட்டி கூட அது அப்படியே வாடும். அதே மாதிரி நமக்கு துன்பம் வரும்போது நம்மை விட்டு விலகாமல் நம்முடைய துன்பத்தை யார் பங்கு போடுகிறார்களோ, நம்முடன் சேர்ந்து துன்பத்தை பகிர்கிறார்களோ அவர்கள்தான் நிஜமான உறவினர்கள் என்று. உறவினர்கள் யார், உறவினர் அல்லாதவர் யார்? நம்முடைய கஷ்டங்களை கண்டவுடன் ஓடி ஒழிகிறார்களே, அவர்கள் உறவினர்களா? இல்லை என்று இந்த பாடல் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நமக்கு இது தெரிஞ்ச விஷயம்தான். 19வது பாடலுக்குள்ள போலாம். மேன்மக்கள் யார்? பண்புடைய மக்கள். கீழ்மக்கள் யார்? பண்பில்லாத மக்கள். இந்த மேன்மக்களை தங்க குடத்துக்கு ஔவையார் அவர்கள் சொல்கிறார்கள். அவரை தங்க குடம் மாதிரி அப்படின்னு சொல்றார். அந்த தங்க குடம் சிதறினா கூட அந்த ஒரு சின்ன பீஸ் கூட அதனால ஒரு உபயோகம் இருக்கும். ஆனா இந்த கீழ்மக்கள் மண்பானை போலையாம். அந்த மண்பானை உடைஞ்சதுன்னா அதனால அந்த சிதறின அந்த சின்ன ஒரு பீஸ்னால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. அதனால மேன்மக்கள் என்னைக்குமே மேன்மக்கள், பண்புடைய மக்கள். மேன்மக்களுக்கும் கீழ்மக்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல் மூலம் ஔவையார் அவர்கள் உணர்த்துகிறார். 20வது பாடலை பார்க்கலாம். இதை புரிந்துகொள் தோழி என்று ஆரம்பிக்கிறார். முன்ஜென்ம வினை என்றால் என்ன? இந்த முன்ஜென்மம், நம்மளுடைய விதி, வினை இதெல்லாம் மறுக்கிறவர்கள் தங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது எதனால் வருகிறது என்று தெரியாமல் வருத்தப்படுகிறார்கள். முன்ஜென்ம வினையை பற்றி புரிந்து கொண்டவர்களுக்காக இந்த பாட்டு, இந்த பாடல். கடலில் நாம் இறங்குகிறோம். ஒரு பாத்திரத்தை முக்கினால் அது எவ்வளவுதான் நம்ம முக்கினாலும் அதற்கு உண்டான நீர் தான் அது எடுக்கும். ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு 4 பாத்திர அளவு நீர் எடுக்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் நல்ல கணவனும் அமைந்து செல்வம் நிறைந்திருந்தாலும் நமக்கு என்று கிடைக்கும் சுகம் நம்முடைய முன்ஜென்ம வினையால் தான் வரும். நம் முன்ஜென்ம வினையின் அளவை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை. நாம் வாழும் வாழ்வு முன்ஜென்ம வினையை பொறுத்தது என்று சொல்லி 20வது பாடலை இவ்வாறு முடிக்கிறார். ஔவையார் அவர்களிடமிருந்து கிடைத்த பொக்கிஷமான மூதுரையிலிருந்து 21வது பாடலை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த பாடல் கூட நமக்கு ரொம்ப தேவைப்படுற பாடல் தான். இப்ப நமக்கு ஒரு வியாதி வருது. அதற்கு மருந்து எங்கேயோ ஒரு மலையில இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நம் கூட பிறந்தவர்கள் தான் நமக்கு உறவு என்று நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுல இருந்து விடுபடணும்.
நம்மளோட கூட பிறந்தவர்கள் தான் நமக்கு உதவிக்கு வருவார்கள், அவர்கள் தான் நமக்கு உறுதுணை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இல்ல. இதை நான் வந்து இப்ப நம்ம கண்கூடா பார்க்கலாம். இப்ப வேற தேசத்துல நம்ம குழந்தைகள்லாம் வசிக்கும் போது உறவினர்கள் இல்லாட்டி கூட எங்கேயோ இருப்பவர்கள் அந்நியராக இருக்கிறவர்களா கூட அந்நியராக இருந்தால் கூட அவர்கள் நட்பு பாராட்டுவார்கள், அவர்கள் நமக்கு நன்மை தருபவராக இருப்பார்கள் அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் வந்து நமக்கு தெரிவிக்கிறது. 22வது பாடல். இது வந்து மனைவி அமைவதெல்லாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் இந்த பாட்டை கேள்விப்பட்டிருக்கோம். இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை அப்படிங்கிறது இந்த பாடலும் வந்து அதுக்கு நமக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நல்ல மனைவி அமைந்தால் அந்த இல்லத்தில் இல்லாதது இல்லை, இல்லாதது எதுவுமே இல்லை, அந்த இல்லத்துல இல்லாதது என்று எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா மனைவி குணமில்லாமல் இருந்தால் அவள் இருந்தாள், அந்த மாதிரி இருந்தால் அந்த இல்லம் புலியின் குகைதான் அப்படின்னா வந்து நம்ம கண்கூடா இன்றைய வாழ்க்கை நிலையில இன்றைய வாழ்க்கையின் நிகழ்ச்சிகள்ல இருந்து நம்ம இந்த பாடலுக்கு நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். 23வது பாடல். நம் வாழ்க்கையில் விதி எவ்வாறு விளையாடும் அப்படிங்கிறத பத்தி இந்த பாடல் நமக்கு வந்து அறிவுரை செய்கிறது. எப்படி இருக்கு விதி அப்படிங்கிறத பத்தி சொல்றது இந்த பாடல். கற்பக மரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல போய் நம்ம எவ்வளவுதான் வேண்டிண்டாலும் நமக்கு வந்து சில சமயம் எட்டிக்காய் தான் கிடைக்கிறது. எட்டிக்காய்ங்கிறது வந்து ஒரு கசப்பான காய். அதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது நமக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, விதியில் எவ்வாறு எழுதியுள்ளதோ அவ்வாறு தான் நடக்கும், நாம் நினைப்பதெல்லாம் நடக்காது அப்படின்னு வந்து இந்த 23வது பாடல் வந்து விளக்குகிறது. இந்த மாதிரி ஒரு விதியின் தத்துவம் என்ன, விதி பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பாடல் சொல்றது. 24வது பாடலை பார்க்கலாம். இதுலயுமே வந்து உயர்ந்தோர் சான்றோர் அப்படிங்கிறவர்களோட குணத்தை பத்தி இது நமக்கு விளக்குறது இந்த பாடல். சிறிய அளவு வேறுபாடு வந்தால் கூட தாழ்ந்தார் வந்து பிளந்த கல்லை போல பிரிந்து விடுவார்கள். இது இந்த ஒரு இதுக்கு கூட இந்த ஒரு வாக்கியத்துக்கு கூட நம்ம நிஜ வாழ்க்கையில நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். ஒரு சின்ன சண்டை, சின்ன கோபம், அந்த கோபத்திலேருந்து வர பிரிவு, அந்த கோபத்தின் மனத்தாங்கல், அதற்கு பிறகு வரக்கூடிய சண்டைகள், குடும்ப பிரிவுகள், இதெல்லாம் நம்ம வந்து அன்றாடம் நம்ம வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதை பத்தி தான் வந்து ஔவையார் 24 பாடல்கள்ல 24வது பாடல்ல என்ன சொல்றா அப்படின்னா, சான்றோர் பெரும் சினத்தில் பிரிந்தாலும் மீண்டும் சேர்ந்து விடுவர் அப்படின்னு வருது இந்த பாடல். ஒரு அம்பை வந்து நம்ம வந்து எய்யும் போது அது உடனே தண்ணியில போடுறோம்னு வச்சுக்கலாம். அந்த அம்பை போட்ட உடனே அந்த சூடு உடனே மறைஞ்சு விடும் இல்லையா? அது மாதிரிதான் சான்றோர்களோட சினமும் அவ்வளவு நேரத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோபத்தை வந்து எப்படி ஒரு அளவோட வச்சுண்டு, அதாவது கோபப்படுபவர்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவு, கோபம் இல்லாதவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், கோபத்துடன் வாழ்கிறவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இந்த பாடல்ல இருந்து கிடைக்கிறது. ஔவையார் அருளி செய்த மூதுரையின் 25வது பாடல். பாடலின் விளக்கம். நாம் ஒரு குளத்தின் அருகே சென்று கவனித்தால் அங்கு இருக்கும் தாமரை பூவிற்கும் அன்னப்பறவைக்கும் ஒரு சம்பந்தத்தை பார்க்கலாம். அது எவ்வாறு உள்ளது என்றால், கற்றவர்களை விரும்பி சேருவது போல உள்ளது. கல்வி அறிவு இல்லாதவர்கள் கல்வி அறிவில்லாத மூடர்களோடு தான் இருப்பார்கள். சுடுகாட்டில் போய் பார்த்தால் இந்த காக்கை பிணத்துக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு இந்த 3 பாயிண்ட, வாழ்க்கையின் நியதி என்ன,
நாம் மனிதர்கள், நம் போல மனிதர்கள் எந்த மாதிரியாக வாழ்கின்றோம் அப்படிங்கிறதுக்கு இந்த 3 உதாரணத்தை சொல்லி ஔவையார் இந்த பாடலில் விளக்குகிறார். 26வது பாடல். இதுவுமே வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதாகத்தான் இந்த விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. தன்னிடம் விஷம் இருப்பதை அறிந்து நாகப்பாம்பு மறைந்து விடும். மறைந்து வாழும். அது வெளியில எங்கேயுமே அந்த மாதிரி தெரியாதான். ஆனா விஷமில்லாத தண்ணீர் பாம்பு பயம் இல்லாம எங்கும் வெளியில் திரிந்து கொண்டிருக்கும். அதே போலவே நெஞ்சில் குற்றம் உடையவர்களும் அதை மறைத்தே வாழ்ந்து கொண்டிருப்பர். குற்றமில்லாதவர்களோ கபடமின்றி வெளியில் திரிந்து கொண்டிருப்பர் அப்படின்னு ஔவையார் இந்த 26வது பாடல்ல குறிப்பிடுறார். இப்ப நம்ம இந்த பாட்டை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா, நெஞ்சில் குற்றம் உள்ளவர்களுடைய அவர்கள் எவ்வாறு பழகுகிறார்கள் வேற மனிதர்களுடன் அப்படின்னு ஒரு மேலெழுந்த வாரியா பார்த்தா தெரியாது. ஆனா கூர்ந்து கவனித்தா ஔவையார் பாடல்ல எவ்வளவு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நமக்கு புரியும். 27வது பாடல். இது நம்ம சாதாரணமா கேள்விப்பட்ட பாடல் தான். மன்னனும் மாசு அற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்பு உடையன். மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பு இல்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது எவ்வளவோ மேடை பேச்சுகள்ல நம்ம கேட்டிருப்போம். இந்த பாடலை பத்தி ஒப்பிட்டு பார்க்கணும். யாரையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அரசனையும் படித்தவனையும். அரசனுக்கு அவன் எந்த இடத்துல ஆள்றானோ, எந்த இடத்துல அவன் அரசனா இருக்கானோ, எந்த தேசத்துக்கு அவன் ராஜாவா இருக்கானோ அங்க மட்டும்தான் சிறப்பு. ஆனால் கற்றவனுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அவனுக்கு வரவேற்பு, மதிப்பு, சிறப்பு அதெல்லாம் கிடைக்கும். அதை பத்தி தான் இந்த 27வது பாடல் சொல்கிறது. 28வது பாடலுக்கு போலாம். கற்றறிந்தவர்களை பத்தி தான் இங்கேயும் வருது. கற்றறிந்தவர் வார்த்தை கற்காதவர்களுக்கு துன்பத்தை தரும். தர்மம் தீயவர்களை அழித்துவிடும். மெல்லிய வாழைக்கு அதன் கன்றே அழிவை தரும். வாழ்க்கைக்கு பொருந்தி நடக்காத மனைவி அந்த வீட்டிற்கு அழிவை தருவாள். இது 28வது பாடல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவுரை. நம்மளோட வாழ்க்கையை நோக்கித்தான், நம்மளோட பயணத்தை பத்தி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 29வது பாடல். சந்தனம் எவ்வளவு தேய்ச்சாலும் மெலிஞ்சு போனா கூட அதோட மனம் குறைவதே இல்லை. சின்ன ஒரு பீஸ் ஆற வரைக்கும் அது தன்னோட மனத்தை பரப்பிட்டு தான் இருக்கும். அதே மாதிரிதான் தாராள குணம் படைத்த அரசர்கள் தன் பொக்கிஷம் குறைந்த காலத்தும், அவர்களிடம் தனம் இல்லாத காலத்துல கூட அவர்கள் மனம் மாற மாட்டார்கள், அவர்கள் மனம் மாறுவதில்லை அப்படின்னு இந்த 29வது பாடல் நமக்கு சொல்கிறது. அதாவது அவர்களோட தனம் கம்மியானா கூட அந்த ஈகை கொடுக்கும் குணம் குறைவதில்லை அப்படின்னு அந்த அரசர்களின் குணங்களை பத்தி இந்த பாடல் விவரிக்கிறது. 30வது பாடல். ஒருவனை சூழ்ந்து வாழும் இனிய சுற்றமும் அவனுடைய பெரும் செல்வமும் அவன் அழகும் அவன் குலப் பெருமையும் லக்ஷ்மியின் அன்பும் ஒருவனுக்கு இருக்கும் வரையில்தான். லக்ஷ்மியை அகலும் போது இவை அனைத்தும் போய்விடும் அப்படிங்கிற மாதிரி இந்த 30வது பாடல் நமக்கு தெரிவிக்கிறது. 31வது பாடல். தன்னை வெட்டுபவனுக்கு கூட நிழலை தந்து காக்கும் மரத்தை போல அறிவுடையார் அவர் தம் உயிருக்கே தீங்கு செய்பவனை கூட இயன்றவரை காக்கவே செய்வர். இப்ப இந்த நம்ம இது வரைக்கும் பார்த்த பாடல்கள் எல்லாத்துலயுமே மேன்மக்கள் யாரு, பண்புடையவர்கள் யாரு, ஒரு நல்ல மனைவி கிடைத்தால் நம்மளுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை பற்றின நமக்கு நிறைய அறிவுரைகள், நமக்கு ஒரு பாடங்கள் எல்லாம் இந்த
பாடல்கள் மூலமா நமக்கு கிடைச்சது. இந்த ஔவையார் அருளிய இந்த மூதுரை 31 பாடலுடன் உள்ளது. முதல் பாட்டு கடவுள் வாழ்த்து, அது சேர்த்தா 31 பாடல், இல்லைன்னா 30 பாடல். இந்த பாடலுடன் மூதுரை நல்ல ஒரு அறிவுரையாக நமக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்.